உலக வரைபடத்துல இருக்கிற நாடுகள், அத பிரிக்கிற எல்லைக்கோடுகள் எல்லாம் திடீர்னு ஒரு நாள் அழிஞ்சிட்டா எப்படி இருக்கும்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். விசா இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, இது என் நாடு, அது உன் நாடு அப்படிங்கிற சண்டைகள் எதுவுமே இல்ல. கண்டிப்பா நியூஸ்ல தினமும் பார்க்கிற அந்த போர், மரணங்கள், அகதிகள் பிரச்சனை இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம். கரெக்ட். இது ஏதோ ரொம்ப கற்பனையான ஒரு விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல், அதாவது உலக அரசு ஒரு புதிய விடியல் அப்படிங்கிற கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் கற்பனை கிடையாது, இதுதான் மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாமம்னு ரொம்ப ஆணித்தரமா வாதிடுது. ஆமா, இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப் டைவ்ல ரொம்ப ஆழமா பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உலக அளவுல போர்களுக்காகவும் ராணுவத்துக்காகவும் மட்டும் நாம எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா? பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 ட்ரில்லியன் டாலர்கள். ஓ, அதாவது இந்திய மதிப்புல சுமார் 200 லட்சம் கோடிகள். மனிதர்களை அழிப்பதற்காகவே இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுறமே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உண்மைதான். இந்த முட்டாள்தனமான அமைப்பு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா செயற்கையான இந்த தேசிய எல்லைகளை அழிச்சிட்டு ஒரே ஒரு உலக அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் ஒரே தீர்வுன்னு இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. அந்த 2.4 ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிற புள்ளி விவரம் இருக்கே, அதுதான் இந்த மொத்த விவாதத்துக்கே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா, உலக அரசாங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர காட்சி இல்ல. பல 100 வருஷங்களா மனிதர்கள் சிறு சிறு குழுக்களா இருந்து அப்புறம் பேரரசுகளா மாறி இன்னைக்கு நாடுகளா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இது ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ். கரெக்ட். இது பரிணாம வளர்ச்சியோட ஒரு கட்டம் மட்டுமே, இதுவே கிளைமேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த மூலக்கட்டுரையோட மைய கருத்து. அதாவது நாடுகளுக்கு இடையிலான இந்த ஆயுத போட்டி, வளங்களுக்கான சண்டை, இது எல்லாமே ஒட்டுமொத்த மனித குலத்தோட வளர்ச்சியே தடுத்து நிறுத்துது. சரியா? கண்டிப்பா. இத மாத்தி டெக்னாலஜி உதவியோட உலக வளங்களை எல்லாருக்கும் சமமா பகிர்ந்தளிக்கிற ஒரு பிராக்டிக்கலான வரைபடத்தை தான் இந்த கட்டுரை நம்ம முன்னாடி வைக்குது. சரி, இந்த உலக அரசாங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிக்கும் போது எனக்கு முதல் கேள்வியே இதை யாரு வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப முக்கியமான கேள்வி. இவ்வளவு பெரிய உலகத்தை நிர்வகிக்கிற அந்த தலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்னு கட்டுரை ரொம்ப டீட்டெயில்டா பேசுது. அதாவது வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை வேணும்னு சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த உலகத் தலைவர் உலகின் அனைத்து நாடுகளாலும் ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ, டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். அந்த உலகளாவிய ஈர்ப்பு ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற ஒரு தலைவருக்கு உதாரணமா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கட்டுரை நியூட்ரலா சுட்டிக்காட்டுது. அதாவது பல கோடி மக்களோட ஆதரவு பெற்ற வெவ்வேறு பிராந்தியங்களை சேர்ந்த மக்களையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் பிம்பம் இருக்கிற ஒருத்தரால தான் இந்த இடத்துக்கு வர முடியும்னு கட்டுரவாதிடுது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எந்த அரசியல் சார்பும் இல்லாத ஒரு அனாலிசிஸ். கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு உலகத் தலைவர் அப்படிங்கிறவரு ஏதோ ஒரு நாட்டோட ராணுவ பலத்தையோ இல்ல பொருளாதார பலத்தையும் வச்சு அதிகாரத்துக்கு வந்துட முடியாது. கரெக்ட். அதைத்தான் ஜனநாயக ரீதியான நம்பகத்தன்மைன்னு சொல்றாங்க. கிழக்கு நாடுகள், மேற்கு நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள்னு முற்றிலும் மாறுபட்ட மக்கள் இங்க இருக்காங்க. வெவ்வேறு கலாச்சாரம். ஆமா, இவங்களெல்லாம் ஒரு கொடையின் கீழே கொண்டு வரணும்னா மக்கள் கிட்ட நேரடி தொடர்பும் அந்த உலகமே ஒரு குடும்பம்ங்கிற சிந்தனையை செயல்படுத்துற திறனும் இருக்கிற ஒருத்தர் தான் தேவை. உலகம் முழுக்க ஒரே கட்டமா எலெக்ஷன் நடக்கும்போது மக்களோட நேரடி வாக்குகளை வாங்குறவர் தான் தலைவரா இருக்க முடியும். சூப்பர். சரி, இப்போ ஒரு உலகத் தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னு வைப்போம். ஆனா இந்த அரசாங்கம் எங்கிருந்து இயங்கும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தலைநகரம் இருந்தா பிரச்சனை வராதா? அதான் இந்த இடத்துல தான் கட்டுரை சுழற்சி முறை தலைநகரம், அதாவது ரொட்டேட்டிங் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஐடியாவும் முன்வைக்குது. ரொட்டேட்டிங் கேபிட்டலா? இது கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, ஒலிம்பிக் போட்டிகள் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு நாடுகள்ல நடக்குது இல்லையா? அதே மாதிரி 4 இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை உலக அரசோட தலைநகரம் கண்டங்கள் வாரியா மாற்றப்படுமாம். ஓ, அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பான்னு இது சுழற்சி முறையில மாறும்னு சொல்றாங்க. இது ஐநா சபையோட தலைமையகத்தை ஒவ்வொரு கண்டத்துக்கும் மாப்புற மாதிரி இருக்கு. அதேதான். ஆனா பிராக்டிக்கலா இது எவ்ளோ பெரிய சிக்கல். இவ்ளோ பிரம்மாண்டமான உலக நிர்வகிக்கிற ஒரு அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு இன்னொரு கண்டத்துக்கு போறதுன்னா அது ஒரு மிகப்பெரிய நிர்வாக குழப்பத்தையும் பணவிரயத்தையும் உருவாக்காதானு கேக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா அதான் தோணுது. மேலோட்டமா பார்க்கும்போது அது ஒரு நிர்வாக சிக்கல் மாதிரி தெரியலாம். ஆனா அதிகார குவிப்பை தடுக்கிறதுக்கான மிக சிறந்த உத்தி இதுதான்னு கட்டுரை சொல்லுது. எப்படி சொல்றீங்க?
இப்ப உலக தலைநகரம்னு ஒண்ணு அமெரிக்காவிலோ இல்ல யூரோப்பாவிலோ நிரந்தரமா இருந்தா என்ன ஆகும்? காலப்போக்குல அந்த குறிப்பிட்ட இடம் மட்டுமே அதிகாரத்தோட மையமா மாறிடும். ஓ, பவர் சென்டர் ஆயிடும். கரெக்ட். நிதி, தொழில்நுட்பம், சிறந்த மூளைகள்னு எல்லாமே அந்த ஒரு இடத்தை நோக்கியே நகர ஆரம்பிச்சிடும். உலகின் மற்ற பகுதிகள் எல்லாம் புறக்கணிக்கப்படும். இதை தவிர்க்கத்தான் இந்த சுழற்சி முறை. அதாவது தலைநகரம் ஆப்பிரிக்காவுக்கு மாறும்போது அங்கே புதிய அதிவேக போக்குவரத்து, மாடர்ன் கம்யூனிகேஷன் சென்டர்கள், சர்வதேச தரத்துல மருத்துவமனைகள் எல்லாம் அந்த சாக்குல உருவாக்கப்படும்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இது வெறும் நிர்வாக ஆபீஸ்களை மாத்துறது கிடையாது. இது உலகளாவிய வளர்ச்சியை பரவலாக்குற ஒரு மெத்தட். பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் டிஜிட்டல் உலகத்துல அரசாங்கம் செயல்பட ஒரே இடத்துல பெரிய செங்கல் கட்டடங்கள் தேவையில்லை. ஆமா, தலைநகரம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு மட்டும்தான். அது எந்த கண்டத்துக்கு போகுதோ அந்த பிராந்தியத்தோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு டெவலப் ஆயிடும். வாவ், பவர் டீசென்ட்ரலைசேஷனுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான தீர்வு தான். சரி, இதை விட இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. அதையும் நம்ம அலசியா ஆகணும். என்னது? பாதுகாப்ப பற்றியா? ஆமா, ஒரே ஒரு உலக அரசாங்கம் மட்டுமே இருக்கும்போது நாம யார் கூட சண்டை போட போறோம்? சண்டை போட யாருமே இருக்க மாட்டாங்க. அதான், தனித்தனி நாடுகளோட ராணுவங்கள் எல்லாமே கலைக்கப்படும்னு கட்டுரை சொல்லுது. அணு ஆயுதங்கள் முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு அதெல்லாம் கரண்ட் தயாரிக்கவும் மெடிக்கல் யூஸ்க்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும். உலக அளவிலான ஆயுத விற்பனைக்கும் தடை விதிக்கப்படும். அப்படியானால் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு உலக ராணுவத்தோட வேலை என்ன? இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, பேரிடர் மீட்பு, அப்புறம் விண்வெளி பாதுகாப்பு. கரெக்ட். இத படிக்கும்போது உலக ராணுவத்தை ஒரு பிரம்மாண்டமான குளோபல் ஃபயர் ஃபைட்டர், அதாவது உலகளாவிய தீயணைப்பு மற்றும் வனப்பாதுகாப்பு படையா மாத்துறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த தீயணைப்பு படை அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப துல்லியமானது. பல நூற்றாண்டுகளா ராணுவம் அப்படிங்கிறது சக மனிதர்களை கொல்றதுக்கும் எல்லைகளை ஆக்கிரமிக்கிறதுக்குமான ஒரு டூலா தான் இருந்திருக்கு. அந்த அடிப்படையே இது மாத்துது. ராணுவங்கள் கலைக்கப்படும் போது ஆயுத உற்பத்தியும் விற்பனையும் தானாகவே நின்னுடும் இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு நடக்கிற பல உள்நாட்டு போர்களுக்கும் எல்லை போர்களுக்கும் பின்னாடியில இருக்கிறதே இந்த ஆயுத வியாபாரம்தான். அந்த மார்க்கெட்டே அழியும் போது போருக்கான தூண்டுதலே இல்லாம போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. ஆயுத வியாபாரத்தை நிறுத்துறது சரி, ஆனா போர்களுக்கான இன்னொரு முக்கிய காரணம் வளங்கள். ரிசோர்சஸ். ஆமா, நாடுகள் தங்களிடம் இருக்கிற பெட்ரோலியம், தங்கம் மாதிரி கனிம வளங்களை இவ்ளோ ஈஸியா இந்த உலக அரசாங்கத்துக்கிட்ட விட்டு கொடுக்குமா? அது ஒரு வேலிடான பாயிண்ட். கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, பெட்ரோல் கனிம வளங்கள் எல்லாம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் சொந்தம் இல்லாம உலக பொது சொத்துன்னு அறிவிக்கப்படும்னு சொல்லுது. இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் அவங்க பெட்ரோலையும், ஆப்பிரிக்கா நாடுகள் அவங்க கனிம வளங்களையும் இந்தாங்க இது உலக பொது சொத்து எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு அமைதியா கொடுத்துடுவாங்கன்னு நம்புறது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. அவங்களுக்கு இதுல என்ன லாபம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவங்க தாமாகவே முன் வந்து கொடுத்துருவாங்கன்னு கட்டுரை சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு வலுவான பொருளாதார கட்டமைப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கும். ஓ, எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு நாடு தன்னிடம் இருக்கிற பெட்ரோலை காப்பாத்திக்கவோ இல்ல அதை வச்சு பேரம் பேசவோ எதை பயன்படுத்துது? தன்னோட ராணுவ பலத்தை இல்ல வல்லரசு நாடுகளோட ராணுவ ஆதரவை. சரியா? ஆமா. உலக அரசாங்கத்துல தனிப்பட்ட ராணுவங்கள் கலைக்கப்பட்டுடுது. அப்ப எந்த ஒரு நாடும் ஆயுத பலத்தை வச்சு வளங்களை தனிமைப்படுத்த முடியாது. அதைவிட முக்கியம், இந்த வளங்களை அவங்க யாருக்கு விற்க போறாங்க? ஓஹோ, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமுமே ஒரே மையத்தின் கீழ் இயங்கும்போது வளங்களை பதுக்கி வைக்கிறதுல எந்த பொருளாதார லாபமும் இல்லை. எக்ஸாக்ட்லி. சப்ளை செயினே மொத்தமா மாறிடுது. ஆமா, வளங்களை உலக சொத்துன்னு அறிவிக்கிறது மட்டும் இல்லாம அது மூலமா கிடைக்கிற லாபம் எல்லா பகுதிகளுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கப்படும். நாங்க ஆரம்பத்துல பேசினோமே, $2.4 ட்ரில்லியன். ஆமா, ராணுவத்துக்காக செலவிடப்படுற அந்த மலைக்கு வைக்கிற தொகை மிச்சமாகும் இல்லையா? அந்த பணம் முழுசும் கல்வி, உலகளாவிய சுகாதாரம், தூய்மையான குடிநீர், அப்புறம் வறுமை ஒழிப்புக்காக திருப்பி விடப்படும். இன்னைக்கு வளங்களை வச்சுக்கிட்டு பணக்கார நாடுகளா இருக்கிற நாடுகள் கூட அவங்க பட்ஜெட்ல ஒரு பெரிய பகுதியை பாதுகாப்புக்காகவே செலவு பண்றாங்க. அந்த செலவு குறையும் போது உலகத்தோட ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் உயரும். அப்ப வளங்களை உலக பொது சொத்தா மாத்துறதுக்கு நாடுகள் ஒத்துக்க வைக்கிற மிகப்பெரிய இன்சென்டிவ் இந்த உத்தரவாதமான பாதுகாப்பும் பொருளாதார வளர்ச்சின்னு தான் சொல்றீங்க? ஆமா, $2.4 ட்ரில்லியன் மனித அழிவிலிருந்து மனித ஆக்கத்துக்கு திருப்புறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மனித வரலாற்றோட மிகப்பெரிய பொருளாதார புரட்சியா இருக்கும். சரி, பொருளாதாரமும் வளங்களும் ஒரு வழியா பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அடுத்ததா வர கேள்வி ரொம்ப எமோஷனலானது. என்னது அது?
ஒற்றை உலக அரசாங்கம் உருவானா நம்ம உள்ளூர் கலாச்சாரம், நம்ம தாய்மொழி, நம்ம தனித்துவம் இதெல்லாம் என்ன ஆகுது? உலக அரசாங்கம்னா எல்லாரும் ஒரே மொழியை தான் பேசணும், ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சட்டம் வருமா? பலருக்கும் பயம் இருக்கும். அந்த பயம் சகஜம்தான். ஆனா இந்த கட்டுரை டெக்னாலஜிய, குறிப்பா ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவ இதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா முன்வைக்குது. ஓ, எப்படி? உலக அரசாங்கம்னா ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்னு பலரும் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆனா கட்டுரை அதை முற்றிலும் மாறுக்குது. ஆமா, ஒரு உலகளாவிய அரசாங்கம் செயல்பட ஒரே மொழி தேவையில்லை அப்படிங்கிறத ஏஐ நிரூபிக்க போகுது. ஏஐ டெக்னாலஜி மூலமா மொழித்தடை முழுமையா நீக்கப்படும். அதாவது உலக அரசோட சட்டங்கள், நீதிமன்ற விவாதங்கள், பாலிசி முடிவுகள் எல்லாமே ரியல் டைம்ல உலகின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்கவங்க தாய்மொழியில மொழிபெயர்க்கப்படும். இதனால மொழி ஒருபோதும் அதிகாரத்துக்கு தடையா இருக்காது. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னது? இந்த உலக அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் போனோட ஓஎஸ் மாதிரி செயல்படும். அதாவது ஆண்ட்ராய்டு இல்லனா ஐஓஎஸ் மாதிரி. ஓ, ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது பேக்ரவுண்ட்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும், மெமரிய மேனேஜ் பண்ணும், நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஆனா அந்த போனுக்குள்ள ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு தேவையான தனித்துவமான ஆப்ஸை தாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கலாச்சாரத்தையும் உள்ளூர் சட்ட திட்டங்களையும் பாதுகாத்துக்கலாம். வாவ், ரொம்ப சிறப்பான ஒரு ஒப்பீடு இது. ஆமா, ஒவ்வொரு நாட்டோட பாரம்பரியம், உள்ளூர் போலீஸ் அமைப்பு இதெல்லாம் அந்தந்த பகுதிகளோட கட்டுப்பாட்டிலே இருக்கும்னு கட்டுரை சொல்றது இந்த ஓஎஸ் மற்றும் ஆப் கம்பேரிசனுக்கு சரியா பொருந்தது. கண்டிப்பா. உலக அரசாங்கங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். அது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ளேயும் வந்து எதை சாப்பிடணும், எப்படி வழிபடணும்னு சொல்ற சர்வாதிகார அமைப்பு கிடையாது. மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும், ஆனா அவை அரச நிர்வாகத்திலோ இல்ல பிறர் மீதோ திணிக்கப்படாது. மனிதாபிமானமும் அறிவியல் பார்வையும் தான் இந்த உலக அரசாங்கத்தோட புதிய பொது கலாச்சாரமா இருக்கும். இங்க ஏஐயோட பங்கு வெறும் மொழிபெயர்ப்போட முடிஞ்சிரல. உலக அரசாங்கத்தோட மிகப்பெரிய சவாலான ஊழலை ஒழிக்கிறதுக்கும் ஏஐ தான் பயன்படுத்தப்படும்னு கட்டுரை சொல்லுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். மனிதர்கள் நடத்துற ஒரு அரசாங்கத்துல, அதுவும் உலகளாவிய ஒரு அரசாங்கத்துல ஊழல் இருக்காது, அது ஏஐ பாத்துக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கே. ஏஐ எப்படி ஊழலை தடுக்கும்? இது மேஜிக் இல்ல, பியூர் சயின்ஸ் மற்றும் டேட்டா மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு ஊழல் எங்க நடக்குது? ஒரு திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அது பல மனிதர்களோட கைகளை கடந்து கடைக்கோடி மனிதனை சென்றடைகிற அந்த கேப்ல தான் ஊழல் நடக்குது. அந்த மிடில் மேன் இருக்காங்க இல்லையா? ஆமா, ஏஐ மூலமா நிர்வாகம் செய்யப்படும் போது இந்த இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க. பிளாக்செயின் மாதிரி டெக்னாலஜி மூலமா ஒவ்வொரு டாலரும் எங்கிருந்து யாருக்கு போகுது அப்படிங்கறத மாற்ற முடியாத ஒரு பப்ளிக் லெட்ஜர்ல வெளிப்படையா பதிவு செய்யப்படும். டிரான்ஸ்பரன்சி வந்துரும். கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கு இவ்வளவு வளங்கள் தேவைன்னு ஏஐ துல்லியமா கால்குலேட் பண்ணி நேரடியாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உலக நாடுகள் தங்களோட பட்ஜெட்ல பெரும் பகுதியில உளவு அமைப்புகளுக்காக, அதாவது ஸ்பை ஏஜென்சிஸ்க்காக செலவு பண்றாங்க. பக்கத்து நாடு நம்மள தாக்குமா, அவங்க என்ன ரகசியம் வச்சிருக்காங்கன்னு உளவு பார்க்க தான் இந்த அமைப்புகள். ஆனா உலக அரசாங்கத்துல நாடுகள் அப்படிங்கிற பிரிவே இல்லாதபோது ரகசியங்களுக்கு வேலையே இல்லையே. எக்ஸாக்ட்லி. அதனால அந்த தேவையற்ற உளவு அமைப்புகள் எல்லாமே கலைக்கப்படும். அனைத்திலுமே வெளிப்படைத்தன்மை வந்துரும். உளவு அமைப்புகளே இல்லாத ஒரு உலகம்னா அது எவ்வளவு நிம்மதியான ஒண்ணா இருக்கும். ஆமா, இதுவரைக்கும் நாம உலக ராணுவம், பொருளாதார மாற்றம், ஏஐ நிர்வாகம்னு பல பெரிய விஷயங்களை பத்தி பேசிட்டோம். ஆமா, இப்ப இதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நான் நேரடியா உங்களை பார்த்து கேக்குறேன். இத அப்படியே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களுடைய கல்வி அல்லது வேலைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கவோ, வேலை செய்யவோ, இல்ல சாதாரணமா டூர் போகவோ எத்தனை விசா கட்டுப்பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள். ஆனா எந்த ஒரு எல்லைகளும் இல்லாம, விசாங்கிற காகிதமே இல்லாம முழு பூமியுமே உங்களுக்கான ஒரு ஓபன் கேம்பஸா மாறினா அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்? நிஜமாவே அது ஒரு சூப்பர் ஃபீலிங்கா இருக்கும். இந்த கட்டுரையோட கடைசி பகுதி பாத்தீங்கன்னா, எல்லையற்ற உலகத்துல சாதாரண மனிதர்களோட, குறிப்பா இளைஞர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாக பேசுது. அந்த தேசிய எல்லைகள் அப்படிங்கிற ஒரு செயற்கையான கோடு மனிதர்களோட கற்பனை திறனையும் வாய்ப்புகளையும் எவ்வளவு தூரம் சுருக்கி வச்சிருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்றதே இல்ல. உண்மைதான். உலக அரசாங்கம் அமையும் போது ஒரு மாணவர் ஆப்பிரிக்கால பிறந்து ஐரோப்பால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு ஆசியால இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்ல எந்த தடையும் இல்லாம வேலை செய்ய முடியும். நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன் அப்படிங்கிற குறுகிய அடையாளத்திலிருந்து விடுபட்டு, நான் இந்த பூமியைச் சேர்ந்தவன், நான் ஒரு பிளானட்டரி சிட்டிசன் அப்படிங்கிற பரந்த மனப்பான்மை உருவாகும். அது மட்டும் இல்ல,
போட்டி, போர், வன்முறை அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாம ஒரு தலைமுறை வளர்றத நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் எங்கேயும் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தமே இந்த பொருளாதார பாதுகாப்பின்மையும், நாளைக்கு போர் வந்தா என்ன ஆகுங்கிற பயமும் தான். அந்த அச்சம் நீங்கும்போது மனித மூளையோட முழுமையான கிரியேட்டிவிட்டி வெளிப்படும் இல்லையா? நிச்சயமா. இது மனித பரிணாமத்தின் உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன். நாம இதுவரை அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பெரும்பாலும் நம்ம நாமே அழிச்சுக்கவோ இல்ல மத்தவங்கள விட ஒருபடி மேல இருக்கவோ தான் பயன்படுத்தியிருக்கோம். ஆனா முறையா அறிவியல் அப்படிங்கிறது மனித குலத்தை ஆக்கத்துக்காக பயன்படுத்துற ஒரு டூலா மாறும். இது ஒரு மனுஷன் தம் பிறந்த நாட்டோட வளத்தை மட்டுமே நம்பி இல்லாம முழு உலகத்தோட வளத்தையும் முழு உலகத்தோட அறிவையும் தனது உரிமையா பெறப்போற ஒரு எதிர்காலம். பூமி உண்மையிலே ஒரு வாழும் சொர்க்கமா மாறும் தருணம் அது. பிளவுபட்ட ஒரு உலகத்துல இருந்து டெக்னாலஜியோட உதவியால வளங்களை பகிர்ந்து கொள்ற ஒரு குளோபல் ஃபேமிலியா மனித குலம் எப்படி மாறலாம் அப்படிங்கிற இந்த ஆழமான பயணத்தை நம்ம முழுமையா அலசிட்டோம். ஆமா, ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். $2.4 டிரில்லியன் ராணுவ செலவை குறைச்சு அத மக்கள் நலனுக்கு திருப்புறது, அதிகார குவிப்பை தடுக்க தலைநகரத்தை சுழற்சி முறையில மாத்துறது, மொழி தடைகளை உடைச்சு வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க ஏஐய பயன்படுத்துறது, இதெல்லாம் மூலக்கட்டுரை முன்வைக்கிற ரொம்ப துல்லியமான உலக அரசாங்கத்தோட வரைபடம். இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழியை பத்தி சிந்திக்கவே இந்த கட்டுரை நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஆமா, ஆனா இந்த டீப் டைவ முடிக்கிறப்போ இந்த கட்டுரையை பேஸ் பண்ணி எனக்கு தோன்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என்ன கேள்வி அது? கட்டுரையில சொல்லியிருக்கிற மாதிரி உலக அரசாங்கம் அமைஞ்சிருச்சு, மனிதர்களை கொல்லாத ஒரு உலக ராணுவம் விண்வெளி பாதுகாப்புக்காக மட்டும் செயல்படுதுன்னு வைப்போம். எதற்காக நாம விண்வெளியை பாதுகாக்கணும்? ஓ, ஒருவேளை அந்த உலக ராணுவம் அமைக்கப்பட்ட பிறகு விண்வெளியிலிருந்து நம்மள தாக்க நிஜமாகவே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மனித குலம் தங்களுக்குள் சண்டை போடாம என்றென்றும் ஒற்றுமையா இருக்க பூமிக்கு வெளியே இருந்து ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் நமக்கு தேவைப்படுதா என்ன? ஏலியன் அட்டாக் மாதிரி ஏதாவது நடந்தாதான் நாம தேசிய எல்லைகளை மறந்து மனிதர்களா ஒன்றிணைவோமான்னு கேக்குறீங்க. ரொம்ப ப்ரொவோகேட்டிவான ஒரு சிந்தனை இது. ஆமா, ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த எல்லைக்கோடுகள் இல்லாத உலக வரைபடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பனை செய்து பாருங்க. அந்த புதிய விடியலுக்காக காத்திருப்போம். சிந்தியுங்கள். உங்களை அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கிறோம்.